ஒரு முக்கோண சந்திப்பு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை என் சொந்த கிராமத்திலிருந்து போன் வந்தது. எடுத்த உடனேயே சித்தப்பா பேசுறண்டா என்றார். அவரின் தொலைபேசி எண் என்னிடம் இல்லாததால் மழுப்பி பேசி குரலை அடையாளப்படுத்தி கொண்டு, சொல்லு சித்தப்பு, நல்லா இருக்கியா என்றேன். தம்பி காலையில் அங்க இன்டர்வியூக்கு வர்றாண்டா, பார்த்துக்க என்று சுருக்கமாக சொல்லிவிட்டு தன் மகனிடம் போனை கொடுத்தார். அவனும் போனை வாங்கிவிட்டு வரும் நேரம், கம்பெனி விவரம் அனைத்தையும் சொல்லிவிட்டு, அண்ணே நாளைக்கு வந்துருவேன்னே, காலையில வெள்ளனவே வந்துடுறதுனால முருகேஸ்வர ரூம்ல தங்கிட்டு குளிச்சு கிளம்பி கம்பெனிக்கு வந்துடுறேன்னேன்றான். இதை கேட்டவுடன் சித்தப்பா, அதெல்லாம் அந்த ஊதாரி பைய கூட எல்லாம் போகக்கூடாது, அண்ணன்ட்ட எதுக்கு விவரம் சொன்னது, அண்ணன் போய் பாரு, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான் என்று அதட்டினார். இருந்தாலும் சமாதானப்படுத்தி விட்டு, பேருந்து நிலையம் வந்த பிறகு போன் அடி என்று சொல்லிவிட்டு வைத்தேன். அவன் இன்டர்வியூ நடக்கிற இடத்திற்கு நேரத்திற்கு முன்பாகவே வந்து விட்டான். நானும் அங்கு சென்று விட்டேன். அருகில் இருந்த தேநீர் கடையில் அந்த முக்கோண சந்திப்பு நடைபெற்றது. படித்து முடித்து எப்படியாவது வேலைக்கு சென்றுவிட வேண்டும் என்ற தவிப்பில் பதவைத்துக் கொண்டிருந்தான் தம்பி. அவனை அழைத்துக் கொண்டு வந்த அவனின் நண்பன் குனிந்த தலை நிமிராமல் போனை நோண்டிக் கொண்டிருந்தான். அவனை பற்றிய விவரம் கேட்டேன். திருப்பூர் வந்து பல மாதம் ஆகிவிட்டது. டைலர் வேலைக்காக வந்தவன் எப்போதாவது வேலைக்கு சென்று விட்டு ஊருக்கு கூட பணம் அனுப்பாமல் ரூமில் படுத்து பொழுதை கழித்துக் கொண்டிருப்பதாக சொன்னான். சிறிது நேரத்தில் அவன் இன்டர்வியூக்கு அழைத்த கம்பெனியில் இருந்து போன். மேனேஜர் இன்று விடுமுறை, நாளை கம்பெனிக்கு வாருங்கள் என்றார்கள். எதிர்முனையில் முகமெல்லாம் வாட்டத்துடன் சோர்ந்து போனான் தம்பி. சரி விடுடா, அதான் நாளைக்கு வர சொல்லியிருக்காங்கல்ல, ஏன் கவலைப்படுற என்றேன். இல்லனே, படிச்சு முடிச்ச கையோட நல்ல வேலைக்கு போய் குடும்ப கஷ்டத்தை தீப்பான அப்பா அம்மாவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இதை சொன்னோம்னா நம்பிக்கை இழந்து போயிடுவாங்கல்ல என்றேன். சரி மனசை போட்டு குழப்பிக்காத, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ டீயை குடிடா என்றேன். நான் சொன்ன ஆறுதல் வார்த்தைகள் எதுவும் அவன் காதருகில் கூட போகவில்லை. டீ கடை வாசலையே வெறித்து பார்த்தபடி அமர்ந்திருந்தான் தம்பி. முருகேசனோ பெரிதாக எதையும் அலட்டிக் கொள்ளாமல், என் ரூமில் தங்கிவிட்டு நாளை வந்து பார்த்து கொள்ளலாம், வா போகலாம் என்று அவசரப்படுத்தினான். டீ கடை வாசலில் ஆபீஸ் இடைவெளியில் தேநீர் குடிக்க வந்த சில இளைஞர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை பார்த்தபடி பெரும் மூச்சை இழுத்து உள்வாங்கினான் தம்பி. அந்த நொடி அவன் பட்ட தவிப்பை என்னால் உணர முடிந்தது. வேலை தெரிந்தும் சோம்பேறியாக பொழுதை கழிக்கும் முருகேசன், நல்ல வேலையில் இருந்தும் வேலைக்கு போவதை ஆர்வம் இல்லாமல் கடமைக்கு சென்று கொண்டிருந்த நான், இந்த வேலைக்கு எப்படியாவது போய்விட வேண்டும் என்று பெட்டி துணியோடு ஆர்வத்தில் வந்திருக்கும் தம்பி. என் போன்றவனுக்கு திங்கட்கிழமை காலையின் மதிப்பை உணர்த்தியது அந்த நொடி. வேலை இல்லாமல் குடும்ப கஷ்டத்தை எண்ணும் ஒவ்வொரு இளைஞனின் வழி என்னவென்று அசட்டையாக திங்கட்கிழமை காலையை அணுகும் என் போன்றோருக்கு ஒரு செருப்படி.